ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அ பைலட்டுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பைலட் எப்படி ஆகிறதுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பைலட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பைலட் கரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லேயே ஃபைனஸ்ட் எக்ஸிட்டிங் அண்ட் மோஸ்ட் ரிவார்டிங் கரியர்னு சொல்லலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லா டிரைவர் ஜாப் மாதிரி இதுவும் ரொம்ப புனிதமான ஒரு தொழில் தான். ஸோ அவங்க இல்லைன்னா நான் பேசஞ்சர்ஸ் யாருமே இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கலேருந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கெத்தான சொல்லிக்கக்கூடிய ஒரு ஜாப்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. நீங்கள் பைலட் ஆகிறது பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வழியில் நம்ம போக முடியும். ஒரு வழி பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இல்லாமல் கமர்ஷியல் பைலட், அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் சொல்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி பேசஞ்சர் ஃப்ளைட் ஓட்டுறவங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், ஸோ இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் தி பைலட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற பைலட்ஸும் எப்படி இருப்பாங்க, அதே கமர்ஷியல் பைலட் ஓட்டுறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இதோட ரோல்ஸ் சொல்லணும்னா, பைலட் ஃப்ளை த ஹெலிகாப்டர்ஸ், கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் பை பிளேன்ஸ், பாம்பர்ஸ், ரெஸ்கியூ பிளேன்ஸ், ஜெட்ஸ் அண்ட் கார்கோ பிளேன்ஸ். இந்த மாதிரி பிளெயின்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸில் நம்ம எதில் வேணால் பைலட் ஆக முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பைலட் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், சிவிலியன்ஸ், ப்ரைவேட் கூட்ஸ் அண்ட் மிலிட்ரி அண்ட் அதர் டைப் ஆஃப் கார்கோஸ். ஸோ கார்கோஸ்னு சொல்லக்கூடிய சரக்கு கப்பல்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி சரக்கு விமானங்களையும் ஓட்டக்கூடிய பைலட்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே படித்து பார்த்துட்ருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நார்மலாக ஓட்டுறது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சேஃப்டி மெஷர்ஸோடு நம்ம நல்லா ஓட்ட முடியும் ஃப்ளைன்ஸை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா pilots are responsible for safety and all crews and passengers on board during the flight. ஸோ அதான் முன்னாடியே சொன்னது. ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். எல்லா பேசஞ்சர்ஸும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்புணர்ச்சி நம்ம பைலட்ஸ், அது நம்ம கூட வர கோ பைலட்டுக்கிட்ட இருந்து இருக்கணும். மற்ற எல்லா ஜாப்பும் டிரைவர் ஜாப் மாதிரி தான் இதுவும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன் ப்ரைவேட் செக்டாரில் பார்த்திங்கன்னா ஸ்மால் பிளேன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஜெட் விமானங்கள் இதில் வராது, ப்ரைவேட்ஸில் வராது, கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஜெட் விமானம் சொல்லும்போது கொண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரூல்ஸ் பக்காவாக இருக்கணும். ஸோ நாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ளைட்டில் இருக்க தேவையான கம்யூனிகேஷன் சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டமெல்லாம் ஒழுங்காக வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுக்கணும். இப்போ எப்படி டீசல் செக் பண்ணுறாங்க, பெட்ரோல் செக் பண்ணுறாங்க ஒரு லாரியோ இல்லை பஸ் எடுக்கும்போது, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்கணும் முன்னாடியே. தென் பார்த்திங்கன்னா கீப் இன் டச் வித் தி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் ஏதாவது மேலே வேறு ஏதாவது ஃப்ளைட் போயிட்டுருக்கா நம்ம போகிற ரூட்லங்கிறத முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு போகணும். அது போக மேலே பறந்துட்டு இருக்கும்போதும் சரி, நம்ம அப்பப்போ அப்டேட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் அது கூட பெரிய ப்ராப்ளம் ஆகலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கொஞ்சம் ஒரு 0.5% கவர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஆஃப் தி பைலட் தான் பார்க்க போகிறோம். என்னோட கடைசி சொல்ல வேண்டிய முன்னாடி சொல்ல நினைக்காதீங்க. ஸோ நம்மளோட வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் அப்படி சொல்கிறேன். ஸோ சேலரி ஆஃப் பைலட்ஸ் இன் இந்தியா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. நிறையா டைப்ஸ் அதில் பிளெயின்ஸிவே ஏர்பஸ்லேயே பார்த்திங்கன்னா வேறு சீரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்கோ ஃப்ளைட்ஸு, ப்ரைவேட் ஃப்ளைட்ஸு, விஐபியோட ப்ரைவேட் ஃப்ளைட்ஸு. ஸோ இவங்களதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கோ பைலட்டுக்கான சேலரி தனியாக இருக்குது, கேப்டனுக்கான சேலரி தனியாக இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். 3,50,000 per month சேலரி ஃபார் ஏர்பஸில். அதே கார்கோ ஃப்ளைட்டிங் ஓட்டினீங்கன்னா, சரக்கு விமானங்கள் இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ், அதாவது உள்ளூருக்குள்ளே இருக்கிற விமானங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா மாதம் 3 lakh to 6 lakh கிடைக்கும். அதே விஐபி பெரிய பெரிய பொலிட்டிஷியனுக்கு இல்லை பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃப்ளைட் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மாத சேலரி பார்த்திங்கன்னா 1 lakh இல்லை 1,50,000 இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஏர் டாக்ஸின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே சேம் அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ இது கேப்டனுக்கான பைலட்டுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோ பைலட், கூட ஒர்க் பண்ணுறவங்க பைலட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏர்பஸில் 2,25,000 per month. அதே
கார்கோ ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 1,75,000 per month. அதே வந்து பார்த்திங்கன்னா விஐபி அக்கௌண்ட்டுக்கு எதுவும் கோஆப்ரேட் தேவையில்லை, பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ளைட்டை ஓட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கேப்டன் பைலட் மட்டும் இருந்தால் போதும். இதில் இன்னொரு விஷயம் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ஆஃபீஸ் ஃப்ளைட் இன்ஜினியர். ஸோ நம்ம ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணக்கூடிய இன்ஜினியர், நம்ம ஃப்ளைட் வாங்கியிருக்கணும், அதுக்கு ஒரு இன்ஜினியர் தனியாக போட்டிருக்கணும்ல. ஸோ அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,000 per month. அதே வந்து அது ஏர்பஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதே வந்து நீங்கள் ப்ரைவேட் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தனியாக நீங்கள் இன்ஜினியர் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ மெக்கானிக் ஷெட்டில் எப்படி வண்டி ஓடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட ஃப்ளைட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுறலாம். ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணால் போதும் அப்போ மட்டும். ஓகே, சும்மா ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங் படித்தா ஸோ நம்ம ஏரோப்ளேன் நம்ம கையில் கொடுத்துருவாங்க, ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய ட்ரைனிங் எடுக்கணும்ல. ஸோ ட்ரைனிங்க்கு அப்புறமும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு கமர்ஷியல் பைலட்டாக எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 250 hours நீங்கள் வந்து ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பைலட்டாக வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து ப்ரொமோட் ஆவீங்க. அப்புறம் தான் வந்து உங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெஷருக்கு வந்து 1.5 lakh per month கொடுத்துட்ருக்காங்க கமர்ஷியல் பைலட் ஓட்டுறவங்களுக்கு. அதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 5 to 6 lakh per month கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபாரின்ஸ் ட்ரிப்க்கெலாம் போகிறீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 6 lakhs வந்து ஈஸியாக கிடைக்கும். அதே வந்து ஸ்டார்டிங் சேலரி ஃபார் ப்ரைவேட் ஜெட் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 lakh per annum அவ்வளோதான். ஸோ வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 lakh கிடைக்கும். அது வந்து இவங்களோட ஓனர்ஸை பொறுத்திருக்கு, ஓகேவா. ஸோ அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே பைலட் ஜாபுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்தியன் ஆர்மி, நேவி ஆர்மி வந்து நீங்கள் ஃப்ளைட் ஓட்டலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி வந்து 5 to 8 lakh per year கிடைக்கும். ஸோ மற்ற அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் கவர்மெண்ட்டில். ஆஸ் ரெஸ்பெக்ட் டு தி ஹானர் ஆஃப் தி எனி பைலட் ஒர்க் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். யார் வேணால் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பைலட்டாக இருக்கவங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பைலட் வந்து இந்த அப்ராட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 750 hours வந்து ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுப்பாங்க, பேசிக் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்ராடில் வந்து அவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்து டபுளாக இருக்கும். அதே வந்து சம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 மடங்கு கூட இந்தியாவோட வந்து டபுளாக இருக்கும். நம்ம வந்து இந்த 5 to 6 lakhsக்கே வாய்ப்பு கொடுக்குறோம் அது பர் மந்த்துக்கு. ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 3 to 4 மடங்கு வந்து டபுளாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் பைலட். ஸோ பைலட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? ஸோ எல்லோரும் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். ஸோ மேக்ஸ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து 12th எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இல்லை வேணா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் முக்கியமாக வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் வர்ற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50% above இருக்கணும், ஓகேவா. ஸோ டோட்டல் மார்க்காக இருக்கட்டும் இல்லை கட் ஆஃப் மார்க்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து 50% above இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாப் கோர்சஸ் ஆஃப்டர் 12th அப்புறம் நம்ம இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நீங்கள் தேவையான கோர்சஸ்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேவிகேஷன். செகண்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நேவிகேஷன் டெக்னாலஜி. தேர்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்ம இன்ஜினியரிங் தான் எடுப்போம். அது போக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் இன் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், Bachelor of Science in Air Traffic Management, Bachelor of Science in Aviation Management, Bachelor of Science in Aviation Maintenance, Bachelor in Computer Science, Bachelor of Science in Physics, Bachelor of Science in Chemistry. ஸோ இன்னும் ப்ரோ இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து சும்மா பைலட்டாக மட்டும் இல்லை, பைலட்டுக்கு தேவையான பைலட் இன்ஜினியர் தேவைப்படும். ஸோ இல்லை அங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ வந்து தேவைப்படும். அங்கே வந்து நீங்கள் வந்து பைலட்டாக போக சான்சஸ் இருக்குது. பைலட்டாக மீன்ஸ் என்னென்னா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸாக போக சான்சஸ் இருக்குது, ஓகேவா. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க்கு. அந்த லிங்க்கில் போய் அந்த பிளாகை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இன்ஜினியர்,
இல்லைனாலும் சரி, டாக்டருக்கு படிக்கணும்னாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தேர்ந்தெடுப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு பெஸ்ட்டான காலேஜில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பைலட் ஆக முடியும். ஸோ கிடைக்கிற காலேஜெல்லாம் சும்மா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, நான் போய் படித்தா ஏரோநாட்டிக்கலில் பைலட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சில காலேஜில் படித்தா தான் வந்து கன்ஃபார்மாக ஆக முடியும். இப்போ இன்ஜினியரிங்க்கு எப்படி வந்து IIT இருக்கோ, ஸோ அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டான காலேஜுக்கு நீங்கள் போகணுன்னா, ஸோ நீங்கள் இன்ஸ்ட் பண்ணிக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான காலேஜ் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டான காலேஜ் ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னாவே ஈஸியாக பைலட் ஆக முடியும். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த 3 எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ரக்ஷித்ரா உக்ரைன் அகாடமி சொல்லி ஒரு எக்ஸாம். ஸோ அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸாம் வந்து நேஷ்னல் எக்ஸாம். நீங்கள் அந்த எங்கே நேஷ்னல் நம்ம நாட்டில் வந்து எங்கே வேணால் நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இது வந்து 2 hours எக்ஸாம். இதோட செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செக்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாமோட பேப்பர் வந்து இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ்லாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை. எக்ஸாம் அதோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. கொஞ்சம் அதிகம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைலட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சம்பாதிப்பீங்க லட்சக்கணக்கில். ஸோ அதை நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அந்த 12,000 ரூபா கோவிந்தா தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 hours டியூரேஷன். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees தான். ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா +3 marks ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். இதோட என்ன செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 செக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். என்ன மாதிரி பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்டு மிலிட்ரி ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்டிடியூட் அவங்க எல்லாமே ஜென்ரலான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க, TNPSCயில் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு அடுத்தது கடைசியாக பார்க்க போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உதய் ஆவினேஷன் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய கண்டக்டிங் பாடி நடத்தக்கூடிய எக்ஸாம். இது வந்து ஒரு நேஷ்னல் எக்ஸாம். இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes. மொத்தமாக சொல்லணும்னா 90 minutes வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் செக்ஷன் பார்த்திங்கன்னா 5 sections இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 years இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை நீங்கள் டிப்ளமோ கோர்ஸோ பண்ணியிருக்கணும். பிடெக் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3மே படிச்சிருக்கணும். இதோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. ஓகேவா. ஸோ ஜென்ரல் ஃபீஸ் வந்து அதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃபார் SC அண்ட் ST காஸ்ட்டுக்கு வந்து 800 rupees தான். இது வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வந்து உங்களோட மார்க் வந்து +4 ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ஸ் ஃபார் பைலட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் லிமிட் ஆஃப் த பைலட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கோ பைலட்டுக்கு வந்து 17 years இருக்கணும். அதே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65 years இருக்கணும். ஸோ இதுதான் பைலட்டோட ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் டு பிகம் அ பைலட். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் IQ லெவல் இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஆல்டர்னேட்டிவாக என்ன விஷயங்கள் வேணுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கணும். ஏன்னா இதுவும் வந்து ஒரு மிலிட்ரி இல்லை ஆர்மி ரிலேட்டட் ஜாப் மாதிரி தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அண்ட் தென் குட் ஐசைட், கண்டிப்பாக நல்ல கண் பார்வை இருக்கணும் எல்லா டிரைவருக்கு இருக்க மாதிரி. அண்ட் தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ என்ன லாங்குவேஜில் என்ன நாட்டுக்கு போனோம்னாலும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம தான் வந்து பேசிக்க முடியும். ஸோ அதனால் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பைலட்டுக்கான ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் பைலட். பைலட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். கோ பைலட், சீஃப் பைலட்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பைலட், ஏர்லைன் பைலட், கேப்டன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூட்டேட்டர் பைலட், ஃபஸ்ட் ஆஃபீஸர், எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் பைலட். ஸோ இது மாதிரி இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் இருக்குது பைலட்ஸில் மட்டும். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு, ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பைலட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா IT செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து TCS, விப்ரோ மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி காலேஜுக்கு போய் டிகிரி பாஸ் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் ஆகிறீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் போக முடியும்னா ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் அவங்களுக்கு பைலட்ஸ் தேவைப்படும். ட்ரோன் ப்ரொவைடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ், ஸோ இவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன் பேஸ்டாக ஹெல்ப்ஃபுல்லுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா டாப் ரிக்ரூட்டிங் கம்பெனிஸ் ஃபார் பைலட்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பைலட்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா, இந்தியன் ஜெட் ஏர்வேஸ், அலைன்ஸ் ஏர் கோஸ்டா, ஏர் இண்டியா, சார்ட்டர் லிமிடெட் அண்ட் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, ஏர் ஏஷியா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஜாப் வந்து அதிகமாக பைலட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது அட்மிஷன். ஹவு டு கெட் அ அட்மிஷன். ஸோ அட்மிஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய காலேஜஸ் படித்தா தான் ஜாப் கிடைக்கும்னு சொன்னேன். அந்த காலேஜஸ் படிக்கிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு குவாலிஃபை பண்ண பீப்புளாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து அந்த பெரிய பெரிய காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் நேவிகேஷன் சொல்லக்கூடிய நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் வந்து எவ்ரி இயர் நடக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எழுதலாம். விச் இஸ் நோன் அஸ் IGRUA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டு கெட் அ ட்ரைனிங் இன் அ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் காலேஜஸில் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 lakh. ஓகேவா? ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டி தனியாக ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா திஸ் ஃபீஸ் வில் பி லெஸ் ஆர் மோர் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் வாட் டைப் ஆஃப் லைசன்ஸ் யூ நீட். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைலட்டாக போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவீங்களா, ஸோ அந்த ட்ரைனிங்க்கான அமௌண்ட் தான் இது வந்து லைசன்ஸ் வந்து அவங்க வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் 250 ஹார்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்த மட்டும் தான் இந்தியாவில் வந்து கமர்ஷியல் பைலட் கொட்டக்கூடிய லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் கோ பைலட் தான் கொடுப்பாங்க, டேரக்டர் எதுவும் கேப்டன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போயிட்டீங்கன்னா இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சமைச்சு போயிட்டீங்கன்னா அவங்க ட்ரைனிங்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் டு ஜாயின் ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் அ பைலட். நான் கமர்ஷியல் பைலட்டில் ஓட்ட விரும்பலை, நான் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நான் ஓட்டுறேன், நான் பைலட்டாக மாறிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AF CAT எக்ஸாம் அண்ட் CDS எக்ஸாம் டு ஜாயின் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு. ஆஃப்டர் குவாலிஃபைங் திஸ் எக்ஸாமினேஷன் யூ கேன் அண்டர்கோ தி SSB ப்ராசஸ் அண்ட் ஆஃப்டர் த ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாகவும் மெடிக்கல் ஃபிட்னஸாகவும் நீங்கள் இருக்கீங்கிறத அவங்க ட்ரெயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 3.5 years வந்து நீங்கள் ட்ரைனிங் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் சர்விங் அஸ் அ பைலட்டாகவும் நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுவீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இருக்கக்கூடிய பைலட்டாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அபவுட் தி ஒர்க் ஸ்பேஸ். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்து எது இருக்குங்கிறது தான் பைலட்ஸ்க்கு. ஸோ பைலட் ஆர் எம்ப்ளாய்டு பை தி கமர்ஷியல் ஏர்லைன்ஸ். ஸோ நீங்கள் கமர்ஷியல் பைலட்ஸ்க்கு வந்து நீங்கள் எம்ப்ளாய்டு ஆகிட்டீங்கன்னா அல்லது கவர்மெண்ட் நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கனாலும் சரி, ஆஸ் அ பைலட்டாக வந்து யூ கேன் ஒர்க் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். அது உங்களை பொறுத்து தான், நீங்கள் எந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறீங்கிறத பொறுத்து. அது போக வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் மேக் ஆல்சோ கரியர் இன் மிலிட்ரியிலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். மிலிட்ரி பைலட்ஸாகவும் ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மிலிட்ரி பர்சனல்ஸு இல்லை சோல்ஜர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கூட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய பைலட்ஸாகவும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பைலட்ஸ் ஆல்சோ எம்ப்ளாய்ட் அஸ் அ பிஸ்னஸ் மேன் ஆர் செலிபிரிட்டிஸ். ஸோ கமர்ஷியல் பைலட்ஸ் டைம்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன் செலிபிரிட்டிஸ்னால கூட வந்து உங்களால் எம்ப்ளாய் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன் ஏர்லைன் செக்டர்ஸ் ஜாப் க்ரோத் இஸ் comparatively better. Population growth and economical will boost the airline sector. ஸோ அந்த மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து நல்லா ஹைக்காக கொடுக்கும், க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். இஃப் சம் பைலட்ஸ் ஹேவ் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தாமே போதும். eventually decide to establish or work in an aviation school. ஸோ நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்கள் டீச்சராக கூட போக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து நல்லா சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஹார்ஸ் தே ஒர்க். பைலட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்க
அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரேர்லி வந்து பார்த்திங்கன்னா பைலட்ஸ் கேன் ஒர்க் இன் 40 hours இன் எ வீக். ஒரு வாரத்துக்கு வந்து 40 hours ஒர்க் பண்ணுவாங்க. தே கேன் ஒர்க் இன் லேட் அட் நைட் அண்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ், ஈவன் இன் ஹாலிடேஸ் வீக்கெண்டு அவங்க நைட்டு. ஸோ எப்போ வேணால் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 40 hours வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இஃப் தே ஒர்க் ஆஸ் அ கமர்ஷியல் பைலட் வந்து பார்த்திங்கன்னா 8 hours பிரேக் இஸ் கிவன் பை தெம் இன் பிட்வீன் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8 hours பிரேக் நடுவில் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பைலட் வந்து பார்த்திங்கன்னா 85 to 100 hours per month வந்து ஃப்ளை பண்ணுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக சொல்லணுன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 100 hours வந்து ஃப்ளை பண்ணுறாங்க. அப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 hours ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபார் பைலட்ஸ். ஸோ எந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம், எந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு பிகம் அ பைலட்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளையிங் பை ஃபெடரல் ஆவிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க வந்து உருவாக்கின புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆஃப் பிகமிங் அ ஏர்லைன் பைலட் பை ஜார்ஜ் ஃப்ரெவல், அவங்களோட புக் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுவர் பைலட் லைசன்ஸ் 8th edition. ஓகேவா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரின்னு சொல்லி ஒருத்தங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு பி அன் ஏர்லைன் பைலட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் ப்ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் இஸ் அவைலபிள் ஃபார் பைலட். ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க டே ஆஃப் போட்டுட்டு இப்போ ஒரு வேலைக்கு பண்ணிட்டு வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி பைலட் ஜாபுக்கு டே ஆஃப் இருக்காங்கிறது தான் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 11 to 14 days per month ஆஃப் டே கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பைலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை செவரல் வீக்கெண்ட்ஸ், அதாவது வீக்கெண்ட்ஸில் தான் ஃப்ளை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஹாலிடேஸ் அன்லெஸ் யூ ஆர் சீனியர். ஸோ சீனியர் ஆக வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா வீக்கெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணி தான் தீரணும். வீக் ஆஃப்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. இட்ஸ் யூஸ்வலி மீன்ஸ் 4 day ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 days ஆஃப் கிடைக்கும் ட்ரிப்புக்கு நடுவில். Some senior pilot can get a weekend off and choose to only fly the 60 to 70 hours with 16 to 70 days off. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கொஷின். பைலட் டேக்ஸ் லாங் லீவ். ஸோ லீவ் எடுக்க முடியுமா பைலட்ஸ்னால் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாங் லீவ் எடுக்க முடியுமாங்கிறது தான். தே ஆர் ஸ்டார்ட் அட் 2 weeks. ஓகே, 2 weeks ஆஃப் எடுக்க முடியும். அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து வேறு எங்கேயாவது போகிறீங்க, ரொம்ப பெரிய ஏதாவது ஒர்க் இருக்குது போகிறீங்கன்னா 2 weeksலேருந்து 4 weeks வரைக்கும் உங்களை வந்து லீவ் எடுத்துக்க முடியும். அது வந்து சீனியர் பைலட் வந்து ஓகே சொல்லணும், இல்லை நீங்கள் சீனியர் பைலட்டாக இருக்கணும்.